பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்துட்டுலாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இந்த ஸ்கையெல்லாம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மலை இருக்குது தெரியுதுங்களா. அதை விட்டால் ஸ்ட்ரைட்டாக வந்து பருவதமலை. நம்ம இங்கே பைக்குக்கு வீடியோ எடுக்கலான்னு வந்திருந்தேன். இங்கே வீடியோ எடுக்கிறப்போ ஒரு மாடு கற்றுன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு பாவம். என்ன டைம் இப்போது டைம் எப்படி 4 மணி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் வந்து இந்த மாடு பாவம் இந்த தண்ணி கூட காட்டல. சரி ஓகேன்ட்டு நம்மளாம் முடிஞ்ச ஒரு கயிறு அறுத்துட்டு தண்ணி காட்டுறேன். அவ்வளோ பசியாக இருக்குது. இது நான் எப்போவோ வந்து விட்டேன் மாடை. சரி இது 2வது வீடியோ எனக்கு. ஏன்னா இது ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருந்ததுனால உணவு குடிச்சிட்டு தான் இருக்குது. அது குடிக்காமலாம் இல்லை, குடிச்சிட்டு இருக்குது. அவ்வளோ தாகத்துலேயும் வந்து மாடை வந்து நின்றுட்டுருக்கு அடிக்கிற வெயில். இந்த வெயில் தெரியுங்களா, இந்த வெயில் அப்படி நின்றுருந்துச்சு அந்த மாடு. தயவுசெய்து இந்த வாயில்லாத ஜீவன் வந்து ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க. சரிவா, யாருமே தெரியல, ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது இந்த மாடு. மேலே ஏறுவியா? பா இப்படி வந்துரு.